Students, in English, yesterday we saw tech bloomers. Today we are continuing the lesson, the same tech bloomers. Yesterday we saw Alisa, disabled girl. She was affected by cerebral palsy and she is using a piece of technology called Dragon Dictate. நேற்று பார்த்தோம். அந்த அலிசா டிசபிள்டு பர்சன் அவங்க வந்து ட்ராகன் டிக்டேட் அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. ஷி செட் தட் ஷி ஹேஸ் சீன் த வேர்ல்டு வித் த ஹெல்ப் ஆஃப் த டெக்னாலஜி தட் ஷி இஸ் யூஸிங், தட் இஸ் ட்ராகன் டிக்டேட். இந்த ட்ராகன் டிக்டேட் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதை வச்சு அவங்க இந்த உலகத்தையே பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ who is helping Alisa? That is Kim, assistive technologist. With his help, she has opened up the world. அப்படிதானே? அதாவது அந்த கிம் யார்? அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட். அவருடைய உதவினால் அவள் வந்து யார்? அலிசா அந்த லேடி ட்ராகன் டிக்டேட் அப்படிங்கிற எனது டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்காங்க. யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அவங்களுடைய ஊனங்கிறது அவங்களுக்கு தெரியல. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அவங்களால பார்க்க முடியுது, எல்லாத்தையும் செய்ய முடியுது. மற்ற நார்மல் பர்சன்ஸ் போல் ஷீ கேன் ஆல்சோ ஒர்க் லைக் நார்மல் பர்சன்ஸ். அப்படி தானே? அதான் நிறைய பார்த்தோம். வாஸ் கிம்னா யார்? அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட்னு கொஸ்டின் கேட்பாங்க. அசிஸ்டிவ் டெக்னாலஜிஸ்ட், சரியா? அந்த அவங்களுக்கு வந்து நோய் எதுனா செரிப்ரல் பிளாசி அண்ட் பீஸ் ஆஃப் டெக்னாலஜி ஷி யூஸ் இஸ் வாட் இஸ் த நேம் கேட்டால் ட்ராகன் டிக்டேட், சரியா? அவங்களை பற்றி நேற்று பார்த்தோம். டுடே வி ஆர் கோயிங் டு சி அனதர் டிசேபிள்ட் பர்சன் கால் டேவிட் பற்றி பார்க்க போகிறோம். How old was he? 21 years old. 21 years old. David says, technology is very important because it enables me to communicate and be independent, which gives me freedom. அந்த டேவிட் என்ன சொல்கிறாருன்னா, டெக்னாலஜி ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா, அதுதான் அவரை வந்து கம்யூனிகேட், ஒருத்தர் பேச வைக்கிறதுக்கும் அண்ட் பி இண்டிபெண்ட், சுதந்திரமாக வாழறதுக்கும் உதவிச்சு, சுதந்திரத்தை கொடுத்தது அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அடுத்தது, ஃபார் வெர்பல் கம்யூனிகேஷன் டேவிட் யூசஸ் a liberator communication device which he controls with his eye movements. அதாவது வெர்பல்கள் எழுத்துக்களுக்கு கம்யூனிகேஷனுக்கு டேவிட் என்ன யூஸ் பண்ணார் அப்படின்னா, லிபரேட்டார் கம்யூனிகேஷன் டிவைஸை யூஸ் பண்ணார். விச் he controls with his eye movements. அதை எதாவது கண்ட்ரோல் பண்ணுவார்னா தன்னுடைய ஐ மூமெண்ட்ஸ், கண்ணுடைய இயக்கத்தினால் அதை கண்ட்ரோல் பண்ணிடுவார். இட் ஹேஸ் அ ப்ளூடூத், அதில் என்னெல்லாம் இருக்கும்? இட் ஹேஸ் அ ப்ளூடூத் அடாப்டர், ஸோ இட் லெட் him யூஸ் எனி பிசி ஆர் மார்க் பை சென்டிங் கமாண்ட்ஸ் த்ரூ த லிபரேட்டர். அப்போ அதில் வந்து கண்ணினால் அவர் வந்து இயக்க வச்சுருவார். அதில் ப்ளூடூத் அடாப்டர் இருக்குது. அதை என்ன செய்யும்? லெட் him யூஸ் எனி பிசி ஆர் மார்க், எந்த கணினியும் எந்த கம்ப்யூட்டரையும் அவரால் ஒர்க் பண்ண முடியும். பை சென்டிங் கமாண்ட்ஸ் த்ரூ லிபரேட்டர் வழியே கமாண்ட் கொடுப்பாரு. அதனால் எந்த கம்ப்யூட்டரும் ஒர்க் ஆயிரும். இட் வாஸ் அ கிரேட் ஃபீலிங் வென் ஐ லேர்ன் டு யூஸ் இட் டுக் மீ அ கப்புள் ஆஃப் வீக்ஸ். அதாவது அவங்க படிக்கிறதுக்கு கப்புள் ஆஃப் வீக்ஸ் தான், 2 வாரம் ஆச்சு. ரொம்ப இட் வாஸ் அ கிரேட் ஃபீலிங், ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. கம்யூனிகேஷன் வித் பீப்புள் வாஸ் வெரி டிஃபிகல்ட் பிஃபோர். அதுக்கு முன்னாடி, இது படிக்கிறதுக்கு முன்னாடி மற்றவங்களோட கம்யூனிகேட் வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதை லிபரேட்டர் கம்யூனிகேஷன் டிவைஸை யூஸ் பண்ணதுக்கப்புறம். he has an ACTAV, இதெல்லாம் சாஃப்ட்வேர் கண்ட்ரோலர், ஆல்சோ in the headrest of his chair in his bedroom, which means he can control his TV, Blu-ray and music players. அதாவது அந்த என்ன இருக்குன்னா, he has an ACTAV கண்ட்ரோலர்னு ஒன்று கண்ட்ரோலர் இருக்குது.
அது எங்கே இருக்குன்னா நாற்காலியில் சேர், இந்த சேர் பெட்ரூம்னா அவருடைய படுக்கையில் உள்ள நாற்காலியில் அந்த சேரில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் ஹீ கேன் கண்ட்ரோல் ஹிஸ் டிவி கண்ட்ரோல் பண்ணும், ப்ளூரே அண்ட் மியூசிக் பிளேயர்ஸ் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணும். இது இந்த ஏசிடிஏவி கண்ட்ரோலர். அது எங்கே இருக்குது? பெட்ரூமில் இருக்குது. இந்த சேரில் அதை பின்னாடி மாட்டி வச்சுருக்காங்க. headrest of the chair in his bedroom, which means he can control his TV, Blu-ray and music players. David was born with atheroid cerebral palsy and attends a specialist school and college. இவர் வந்து இவருக்கு ஒரு டிசேபிள்டு தான், மூளை பெரும்பாதம் தான், atheroid cerebral palsyன்னு. அதை அண்ட் அட்டென்ஸ் ஸ்பெஷல் ஸ்கூலில் தான் அட்டன் பண்ணுறாரு, காலேஜ் அட்டன் பண்ணார். He has been using a high-tech communication aid since he was 8 years old. இவருடைய 8 வயசுலேருந்தே இவர் வந்து நல்ல டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாரு, நல்ல ஹை டெக்னாலஜியை யூஸ் பண்ணுறாரு. அண்ட் ஹாஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் ஏஏசினா ஆக்மெண்டேட்டிவ் அண்ட் அல்டர்னேட்டிவ் கம்யூனிகேஷன் அண்ட் டெக்னாலஜி எவர் சின்ஸ். 8 வயசுலேருந்தே அவருக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது, அதுலேருந்து ஹை டெக்னாலஜி தான் யூஸ் பண்ணிட்டு வர்றாரு. When David first started out with AAC, he used a head switch to access his AAC device running a page-based system, which took lots of navigation and required a lot of effort combined with switching. அதாவது முதல்ல யூஸ் பண்ணும்போது எதுவுமே கஷ்டமாக தான் இருக்கும், நிறைய முயற்சி எடுக்க வேண்டிய இருந்தது. அதுதான் சொல்லியிருக்கு. When David first started out with the AAC, அந்த ஏஏசியை யூஸ் பண்ணும்போது used a head switch யூஸ் பண்ணார் டு அசஸ் இஸ் ஏஏசி டிவைஸ் ரன்னிங் எ பேஜ். அந்த ஹெட்ஸ்விட்ச் யூஸ் பண்ணார், ஒரு பேஜை ஏஏசி பேஜை திருப்பும் போதும் பேஸ்ட் சிஸ்டம் விச் டுக் லாட்ஸ் ஆஃப் நேவிகேஷன் இருக்கு, லாட் ஆஃப் எஃபோர்ட், நிறைய முயற்சிகள்லாம் தேவைப்பட்டது. இ நவ் யூசஸ் அண்ட் ECO2 வித் ECO பாயிண்ட். இப்போ வேறு இது யூஸ் பண்ணுறாரு, என்னென்னா ECO2 இன்னொரு சாஃப்ட்வேர் வித் ECO பாயிண்ட் மேக்கிங் இஸ் செலக்ஷன்ஸ் வித் எ ஃபுட் ஸ்விட்ச். அதோடைய யூஸ் பண்ணி எது வேணுமோ எதை எப்படி ஃபுட் ஸ்விட்ச் கால் ஸ்விட்ச்னால் செலக்ட் பண்ணுவார். ஒன்ஸ் ஹி வாஸ் ஃபிக்ஸ்டு இஸ் கேஸ் ஆன் ஐகான், அந்த ஐக்கானை பார்த்துட்டாருன்னா தட் இஸ் ரெக்வயர்டு, பார்த்தாலே போதும், அது அவருக்கு வந்துடும். ஹி ஹேஸ் அ ஸ்மாலர் கம்யூனிகேஷன் எய்டு. இன்னொரு கம்யூனிகேஷன் தகவல் பரிமாற்றத்துக்கு ஒரு கருவி வச்சுருக்காரு. இட் ஹேஸ் பீன் மவுண்டட் ஆன் இஸ் வாக்கர், அவருடைய வாக்கரில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காரு. இட் இஸ் எசென்ஷியல் தட் மச் ஆஃப் இஸ் ஸ்பேர் டைம் இஸ் ஸ்பெண்ட் இன் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். அவருடைய லெஷர் டயத்தெல்லாம் எதில் பண்ணுவார்னா ஆர்ட்ஸ், கலைகளில் பண்ணுவார், சொல்ல வைப்பார். டேவிட் இஸ் ஆல்சோ எ கீன் ஸ்போர்ட்ஸ்மேன். கலைகளில் இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்போர்ட்ஸ்லேயும் இன்ட்ரெஸ்ட்டு, ரெகுலர்லி பிளேயிங் ஃபுட்பால், பொக்கேஷியா, ஹாக்கி அண்ட் பேஸ்பால் இதெல்லாமே விளையாடுவார். ஃபுட்பால், பொக்கேஷியா, ஹாக்கி, பேஸ்பால் எல்லாமே. இஸ் அ ஸ்போர்ட்ஸ் லீடரும் கூட. அண்ட் யூசஸ் இஸ் ECO2 லிங்க் டு அன் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் டு டீச் PE லெசன்ஸ். அது ஸ்போர்ட்ஸ் லீடர், அதனால் அந்த ECO2 வந்து எதோட லிங்க் பண்ணியிருக்கார், ஒயிட் போர்டு டு அன் இன்டராக்டிவ் ஒயிட் போர்ட் டு டீச் PE லெசன், ஃபிசிக்கல் எஜுகேஷன் லெசன் டீச் பண்ணுறதுக்கு அதோடையும். அப்போ இவர் ஸ்போர்ட்ஸ் மேன் கூட, நல்லா வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ஆர்ட்ஸ் ஆல்சோ. எல்லாத்துலேயுமே இவர் இன்ட்ரெஸ்டாக இருக்காது. ஆனால் அவர் என்னது டிசேபிள்டு பர்சன், அது சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. நார்மலாக உள்ள பர்சன் கூட இவ்வளோ செய்ய மாட்டார். ஆனால் டிசேபிளாக இருந்தாலும் எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அவர் டிசேபிலிட்டியாகவே உணரலை, நார்மலாக உள்ள பர்சன் மாதிரி எல்லாமே செய்கிறாரு. அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னது? அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி எல்லாமே கொடுத்துருக்காங்க. ECO2, AAC எல்லாமே டெக்னாலஜியை 8 வயசுலேருந்தே அவர் ஹை டெக்னாலஜி யூஸ் பண்ணி படித்தனால அவருக்கு எல்லாமே கஷ்டம் இல்லாமல் நடக்குது. David has 144 icons on the screen. 144 icons இருக்கு, that he uses with ECO point eye gaze. When David first tried his assess method, his response was, I like it, it makes me faster, when can I move, when can I have one. இதுதான் முதல்ல ஃபஸ்ட்டு. when David first tried his assess method யூஸ் பண்ணும்போது இந்த இதெல்லாம் தான். எப்படி இருந்தாலும்னா ஐ லைக் இட், இட் மேக்ஸ் மீ ஃபாஸ்டர், அதெல்லாம் தான் அந்த இது பண்ணி அதுதான் செஞ்சார், அந்த ரெஸ்பான்ஸ் எல்லாமே. நவ் டேவிட் யூசஸ் ECO2 அண்ட் ECO பாயிண்ட் டு அசஸ் அ கரிக்குலம்னா அவருடைய பாடத்திட்டம், ஸ்டடி ஃபார் இஸ் GCSE
GCSE படிக்கிறதுக்குள்ள பாடத்திட்டத்தையும் அவரால் இப்போ வகுக்க முடியும். ஃபுட் ஆர்டர் பண்ண முடியும். அதனால் முதல்ல அந்த 2-3 வேர்டு மட்டும்தான் படித்தார். ஐ லைக் இட், இட் மேக்ஸ் மீ ஃபாஸ்டர், வென் கேன் ஐ ஹேவ் ஒன், இந்த 3 பேர் தான் படித்தார். இப்போது வந்து அதை யூஸ் பண்ணி கரிக்குலம் GCSE கரிக்குலம் அசஸ் பண்ணுற வரையும், அப்புறம் ஃபுட் ஆர்டர் பண்ணலாம், கம்யூனிகேட் ஒய்லி இஸ் இன் ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும்போது கம்யூனிகேட் பண்ண முடியும். அண்ட் ஆர்கியூ வித் இஸ் பிரதர் கூட வாதாட முடியும். யுவர் நேம் இட் டேவிட் கேன் கம்யூனிகேட். நம்ம நேமை சொன்னோம்னா டேவிட் கம்யூனிகேட் பண்ணிடுவார். இப்போ முதல்ல கொஞ்சம் பேசிக்கில் இருந்தார், இப்போ எது வேணால் அவரால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹோட்டலில் போய் ஆர்டர் பண்ண முடியும், அவரோட கரிக்குலத்தை படிக்கிறதுக்குள்ள கரிக்குலத்தை அவரால் அசஸ் பண்ண முடியும், பிரதரோட வாதாட முடியும், ஆர்கியூ வித் திஸ் பிரதர், எல்லாமே செய்ய முடியும். நம்ம ஒரு பேர் சொல்லிட்டோம்னா டேவிட் கேன் கம்யூனிகேட் பண்ண முடியும். இப்போ அந்த அளவுக்கு அவர் வளர்ந்துட்டார். இதுக்கெல்லாம் காரணம் என்னது? பிகாஸ் ஆஃப் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் டெக்னாலஜி. அதுதான் காரணம். டேவிட் வில் நவ் யூஸ் இஸ் ECO2 டு ஸ்பீக் இன் கம்ப்ளீட் சென்டென்சஸ் வித் கரெக்ட் சிண்டாக். அப்போ அதை ஸ்பீக் பண்ணுறதுக்கு, இப்போ பேசுகிறதுக்குமே கம்ப்ளீட் சென்டென்ஸை பேசுகிறதுக்குமே பயன்படுத்துகிறாரு. இட் ஹஸ் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் he uses meaningfully and comment socially using the language of his peers, thereby becoming a confident and competent communicator. அதாவது நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய ஃப்ரெண்ட்ஸோட நிறையெல்லாம் இப்போ இது பண்ணுறதுனால இப்போ அவர் எப்படி ஆகிட்டார் அப்படின்னா, பிகமிங் எ கான்ஃபிடென்ட் அண்ட் காம்பீட்டன்ட் கம்யூனிகேட்டர். எல்லார்ட்டையும் நல்லா கம்யூனிகேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் நல்லா மாறிட்டார். முதல்ல பேசுகிறதுக்கே தடுமாறிட்டு இருந்தவர் இப்போ அந்த அளவுக்கு நல்லா மாறிட்டார். நம்பர் ஆஃப் ஹஸ் இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் யூசஸ் மீனிங்ஃபுல்லி அண்ட் கமெண்ட் சோஷியலி using the language of his peers, thereby becoming a confident and competent communicator. அவருக்கு மாறியாச்சு. David has recently been working on idioms with his SLT. His latest being, Mom has got a lot on her plate. idioms தான் இந்த மரபு சொல்லலாம். அதெல்லாம் ரீசென்ட்லி போய் ஒரு அதில் ஒர்க் பண்ணுறா, அதில் வந்து அதெல்லாம் ஒர்க் பண்ணி பார்க்குறாரு. இது SLT, அது ஒரு இது. இஸ் லேட்டஸ்ட் பீயிங் மம் ஹேஸ் காட் எ லாட் ஆன் ஹர் பிளேட். David is also an advocate to other students who use AAC. AAC யூஸ் பண்ண மட்டும்லாம் இவர் அட்வொகேட்டாக ஆக்ட் பண்ணுறாரு. And shows them how easy it is to communicate using the AC method. AC மெத்தட் யூஸ் பண்ணி எவ்வளோ ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்களுக்கு இவர் சொல்லிக் கொடுக்குறாரு. யார்? டேவிட். He controls his PlayStation with the Bebos switch system. அந்த ஸ்விட்ச் சிஸ்டத்தினால, Bebos switch சிஸ்டத்தினால PlayStation-ஐ கண்ட்ரோல் பண்ண முடியும். டிரைவ்ஸ் இஸ் எலக்ட்ரிக் வீல் சேர் வித் ஹெட் ஸ்விட்சஸ் அண்ட் யூசஸ் த ECO பாயிண்ட் ஐ கேஸ் சிஸ்டம் டு கம்யூனிகேட், அசஸ் த கம்ப்யூட்டர் டு செக் ஆன் ஹவு த செஸ்லா ஃபுட்பால் டீம் இஸ். அப்போ இதெல்லாம் கண்ட்ரோல்ஸ் இஸ் PlayStation வித் திஸ் பிஃபோர் ஸ்விட்ச் சிஸ்டம். அதை வச்சு டிரைவ்ஸ் இஸ் எலக்ட்ரிக் வீல் சேர் டிரைவ் பண்ணுற வித் ஹெட் ஸ்விட்சஸ் அண்ட் யூசஸ் ECO பாயிண்ட் ஐ கேஸ் சிஸ்டம் டு கம்யூனிகேஷனுக்கு ECO point IS case system, assess a computer to check on how the Chesla football team is. Is doing and send and receive text messages. அந்த எவ்வளோ அந்த டீம்லாம் எவ்வளோ மெசேஜ் எவ்வளோ பாயிண்ட் வாங்கியிருக்கு அப்படிங்கலாம் அதை வச்சு அவர் கண்டுபிடிச்சிருவார். when he is at home, he also plays MP3 on his ECO2 from morning till night. இது காணாது அப்படின்னு அவர் வீட்டில் இருக்கும்போது he also plays MP3 on his ECO2ல MP3 பாடுவாராம் from morning till night, காலையிலேருந்து நைட்டு வரையும். David has recently been selected to travel to Brazil. பிரேசிலுக்கு ட்ராவல் பண்ண செலக்ட் ஆகியிருக்காரு. டு ஒர்க் வித் த ஒலிம்பிக் ஓப்பனிங் செரிமனி டீம் ஆஸ் அ பார்ட் ஆஃப் ரெமிக்ஸ் ட்ராமா குரூப். அதில் வந்து அங்கே அந்த இதுக்கு பிரேசிலுக்கு செலக்ட் ஆகியிருக்காரு. டு ஒர்க் வித் ஒலிம்பிக் ஓப்பனிங் செரிமனி டீம், அங்கே அதில் இந்த டீமில் செலக்ட் ஆகிருக்காரு ஆஸ் அ பார்ட் ஆஃப் தி ரெமிக்ஸ் ட்ராமா குரூப். அந்த குரூப்லேருந்து அப்போ இவர் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், அப்படி தானே, இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன். அப்புறம் இந்தியன் இன்னோவேஷன்ஸ். Lethal Shoes by Crispian Lawrence. This GPS and Bluetooth
enabled shoes help the disabled navigate streets based on instructions from map software on smartphone. The app also records route and count steps. அதாவது என்னென்னா லீச்சல் ஷூஸ் பை கிறிஸ்பியன் லாரன்ஸ் கண்டுபிடிச்சது. This GPS and Bluetooth enabled shoes help the disabled இந்த ஷூஸ் டிசேபிளுக்கு எப்படி உதவாது அப்படின்னா நேவிகேட் ஸ்ட்ரீட்ஸ் பேஸ்ட் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃப்ரம் மேப் சாஃப்ட்வேர் ஆன் ஸ்மார்ட் ஃபோன். இந்த ஸ்மார்ட் ஃபோனில் உள்ள மேப் சாஃப்ட்வேர் என்ன ஆர்டர் பண்ணுறது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதோ அதுபடி இவங்களை வழி நடத்துது. இந்த ஆப் ஆல்சோ ரிகார்ட்ஸ் ரூட் அண்ட் கவுண்ட் ஸ்டெப்ஸ். எந்த வழிக்கு போகணும் அதெல்லாம் சொல்கிறது, நம்ம எத்தனை அடிகள் நடந்திருக்கோங்கிறது கூட கவுண்ட் பண்ணுறது. என்ன அடுத்தது ப்ளீ வாட்ச் பை இண்டஸ்ட்ரியலிஸ்ட் டிசைனர் நுபுரா கிர்லோஸ்கர் and ஜன்காவி ஜோஷி ஆஃப் மும்பை இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. தி ஸ்மார்ட் வாட்ச் ஃபார் த ஹியரிங் இம்பேர்டு. இது வாட்ச், தி ஸ்மார்ட் வாட்ச் வந்து தி ஸ்மார்ட் வாட்ச் ஃபார் ஹியரிங் இம்பேர்டு கன்வெர்ட் சவுண்ட்ஸ் வேவ்ஸ் இன்டு வைப்ரேஷன்ஸ். அந்த வாட்ச் வந்து என்ன செய்யுதுன்னா சவுண்ட் வேவ்ஸ்னால் நமக்கு ஒலி அலைகள் தெரியும், அது அதிர்வுகளை வைப்ரேஷன்ஸை மாற்றுறது. அண்ட் கலர் கோட்ஸ் டு அலர்ட் யூசர்ஸ் டு எமர்ஜென்சி சவுண்ட் அண்ட் ரிங்கிங் டோர்பெல்ஸ். இந்த எமர்ஜென்சி சவுண்டையும் ரிங்கிங் டோர்பெல்ஸையும் கலர் கோட்ஸாக மாற்றுறது. இட் ஈவன் ஹெல்ப்ஸ் தம் ஃபீல் த ரிதம் ஆஃப் த மியூசிக். அந்த வாட்ச் வந்து ரிதம் ஆஃப் த மியூசிக்கோட ரிதம், அதோடைய மியூசிக்கோடைய இந்த தாளங்களெல்லாம் கேட்குறதுக்கு ஃபீல் பண்ணுறதுக்கு உதவுகிறது. அப்போ அவங்களுக்கு தகுந்த வாட்ச் இருக்குது, ஷூஸ் அதெல்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களால நார்மல் பர்சன் மாதிரி எல்லாமே செய்ய முடியும். ஐ ஜஸ்ட் பை அனில் பிரபாகர், IITM ப்ரொஃபஸர் அண்ட் co-founder ஆஃப் எனேபிலிட்டி டெக்னாலஜிஸ். திஸ் வியரபிள் டிவைஸ், எனது ஐஜஸ்ட்டுங்கிறது டிவைஸ் ட்ராக்ஸ் ஜெஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஜெஸ்டர்ஸ் அண்ட் சைகைகள், அதை வந்து சைகைக்கண்ணா அதை ஸ்பீச்சை மாற்றும். ஸ்பீச் இம்பேர்ட் பீப்புள் அண்ட் ஸ்பீக்ஸ் ஃபார் தம். அதை காட்டினா அதை வந்து பேச வைக்கும். அதான் அது வந்து ஐஜஸ்ட்ங்கிற ஒரு டிவைஸ். சரியா? அப்போது இவங்களுக்கு இதெல்லாம் எனது இந்தியன் இன்னோவேஷன்ஸ். ஐ கெஸ் டெக்னாலஜி மேக்ஸ் அவர் லைஃப் ஈஸியர். இப்போ வந்து டெக்னாலஜினால நமக்கு லைஃப் வந்து ரொம்ப ஈஸியராக, ரொம்ப அது எப்படி ஈஸியாக இருக்குது. மேபி இட் மீன்ஸ் யூ கேன் கீப் இன் டச் வித் யுவர் ஃபேமிலி, யூ கேன் டாக் டு அண்ட் ஈவன் சி ரிலேட்டிவ்ஸ் ஹூ லிவ் ஃபேர் அவே. ரொம்ப தூரத்தில் இருந்தால் கூட நம்ம அவங்கள பார்க்கலாம், பேசலாம். வெல், கிம் ஹேஸ் ஷோன் மீ த டெக்னாலஜி கேன் டூ ஈவன் மோர் ஃபார் யங் டிசேபிள்டு பீப்புள் லைக் மீ. அந்த கிம், அந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜி என்ன சொன்னார்னா, அந்த யங் டிசேபிள் பீப்புளுக்கு ரொம்ப வரப்பிரசாதம், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இட் கேன் ஹெல்ப் அஸ் மேக் ஃப்ரெண்ட்ஸை மேக் வச்சுக்கலாம், கம்யூனிகேட் the lights and for work. It can help us study, get qualifications, நமக்கு படிக்க வைக்கிறது, குவாலிஃபிகேஷன்ஸ் தருது, அண்ட் ஃபைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் ஒர்க், வேலை தேடுறதுக்கும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் தருது. இட் கேன் மேக் அஸ் கான்ஃபிடென்ட் அண்ட் இண்டிபெண்டன்ஸ் தான் முக்கியம். நமக்கு எல்லா வசதி நம்மளுக்கு எவ்வளோ திறமை இருக்கோ திறமையை வளர்த்துக்கிறதுக்கெலாம் அது உதவுறது டெக்னாலஜி. அண்ட் மேக் அஸ் கான்ஃபிடென்ட், தன்னம்பிக்கையை ஊட்டுறது, சுதந்திரமாக வாழறதுக்கு வழிவகுக்கிறது. World renowned physicist Stephen Hawking is probably the best example of how assistive technology has helped a talented mind overcome. அதாவது இங்கே ஒரு பேர் கொடுத்துருக்காரு, வேர்ல்டு ரெனவுண்ட் ஸ்டீஃபன் ஹாக்கிங், ப்ராபப்ளி தி பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு அசிஸ்டிவ் டெக்னாலஜி, அந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜி எப்படி ஹெல்ப் பண்ணுறது டேலண்டட் மைண்டை அப்படிங்கிறத சொல்கிறார். ஓவர் கம் ஃபிசிக்கல் இம்பேர்மெண்ட்
அண்ட் கான்ட்ரிபியூட் ப்ரொடெக்டிவ்லி டு த வேர்ல்டு. அதாவது அந்த அசிஸ்டிவ் டெக்னாலஜி வந்து நம்மளுடைய ஊனத்தை நம்மளை மறந்து, ஃபிசிக்கல் இம்பர் மறந்து, உலகிற்கு நமக்கு எவ்வளவு நம்மளால் முடிந்த அளவுக்கு நம்மளால் செய்யலாங்கிறத ஒரு கான்ஃபிடெண்ட்டை உருவாக்குறது. ஸோ வி கேன் நவ் லுக் ஃபார்வர்ட் டு அ மோர் இன்க்ளூசிவ் வே ஆஃப் லேர்னிங். எது வேணால் படிச்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் cloistered existence that most differently abled learners had to face in the past. இறந்த காலத்தில் இருந்த மாதிரி இல்லாமல் இப்போ எவ்வளோ வேணால் முன்னேறி படிச்சுக்கலாம். நியூவர் டெக்னாலஜி allows differently abled learners to learn with their peers as well as contribute fruitfully to the collaborative process of learning. அதாவது இது இந்த நியூவர் டெக்னாலஜி இதெல்லாம் செய்கிறது சொல்கிறாங்க. டிஃப்ரெண்ட்லி ஏபிள் லேர்னர்ஸ், அதான் டு லேர்ன், அது டிசேபிள்டு டு லேர்ன் தேர் பியர்ஸ் ஆஸ் வெல் எஸ் கான்ட்ரிபியூட் ஃப்ரூட்ஃபுல்லி. அவங்க கூட சேர்ந்து அவங்களோட பியர் குரூப்போட சேர்கிறதுக்கு அவங்கள கான்ட்ரிபியூட் ஃப்ரூட்ஃபுல்லி டு த கொலாபரேட்டிவ் ப்ராசஸ் ஆஃப் லேர்னிங். எல்லாம் சேர்ந்து படிக்க வைக்க எல்லாத்துக்குமே உதவுறது. திஸ் இஸ் இன்டீட் த நியூ இரா ஆஃப் லேர்னிங், ட்ரூலி லேர்னிங் ஃபார் ஆல். இதுதான் உண்மையிலே நியூ இரா ஆஃப் லேர்னிங்னு சொல்கிறோம். ட்ரூலி லேர்னிங் ஃபார் ஆல். எல்லாருமே படிக்கிறாங்க. நல்லவங்க, நார்மல் பர்சன் மட்டும் இல்லாமல் டிசேபிள்டு பர்சனும் இதில் படிக்கிறாங்க. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் ட்ரூலி லேர்னிங் ஃபார் ஆல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, அதோட இந்த பாடம் முடியறது. வாட்சி பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.